ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் ஒரு ஆசிரியர் பழங்குடியின குட்டி பசங்க எல்லாருக்குமே ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாரு. அதில் ஒரு கூடை ஃபுல்லாக ஆப்பிள் பழத்தை நிரப்பி அதை ஒரு மரத்துக்கு கீழே வச்சிடுறாரு. அந்த குட்டி பசங்களை அந்த மரத்தை விட்டு 100 மீட்டர் தள்ளி நிற்கிற மாதிரி வரிசையாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ முதல்ல யார் ஓடி வந்து அந்த மரத்தை தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கூடையில் இருக்க மொத்த பழமும் பரிசா தரப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சின்ன பசங்களும் தயார் நிலையில நிக்கிறாங்க. இப்போ இவர் விசில் ஊத ஆரம்பிக்கிறாரு. அந்த பசங்க பண்ணதை பார்த்து அந்த ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த சின்ன பசங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன முதல்ல தோணுச்சோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. யார் யார் எப்படி கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒன்னா ஓடி வந்து அந்த மரத்தை தொட்டு அதுல இருக்கக்கூடிய பழத்தை எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்கும்போது அந்த சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து சொன்னாங்களாம், மற்றவங்க சோகமா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். சோ பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்.